Hi friends, welcome to another video. Indian government வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தை வந்து பண்ண போறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த எனர்ஜி கன்சப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு நம்ம இந்தியாவில். ஸோ அதை கட்டுப்படுத்துற வகையில் வந்து ஏசியோட அந்த டெம்பரேச்சர் லெவல் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆக போறாங்களாமா. நீங்க ஏசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏசி பிராண்டுக்கும் ஒரு மினிமம் டெம்பரேச்சர் இருக்கும், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ சில ஏசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்க மினிமம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். சில ஏசி பிராண்ட்ஸ் வந்து 18 டிகிரி இருக்கும் இல்லையா. சோ இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏசி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து 20 டிகிரிக்கு கீழே வந்து உங்களால ஏசியை குறைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நியூ நார்ம் ஆனது வந்து இப்போ வரப்போகுது. ஸோ மினிமம் டெம்பரேச்சர் 20 அண்ட் இட் கோஸ் அப் டு 28 டிகிரிஸ் வரைக்கும் தான் நீங்க வந்து ஏசியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஏசி வீட்டில் நம்ம யூஸ் பண்ற ஹோம் அப்ளையன்சஸ்க்கு மட்டும் கிடையாது, கார்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 20 டிகிரிஸ்க்கு கீழே வந்து ஏசி ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்ம் ஆனது வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ 20 to 28 டிகிரிஸ்க்குள்ள நீங்க வந்து ஏசி டெம்பரேச்சர்ஸ் வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதே வந்து ஆட்டோமொபைல்ஸ்க்குமே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபியூல் கன்சப்ஷன் அப்புறம் இவிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி அண்ட் பேட்டரியோட அந்த லாஞ்சிட்டிவிட்டிக்காக வந்து இந்த ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிஇஇன்னு சொல்லக்கூடிய அந்த பீரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பவர் அண்ட் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மனோகர் லால் கத்தார் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லி இருக்கிறாரு.